Good day, dear students. So நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா லைட் ரிஃப்ளெக்ஷன்ல மிரர் பேஸ் பண்ண ஒரு நியூமெரிக்கல் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் ரீட் பண்றேன் கவனிங்க. A convex mirror used for a rear view mirror of an automobile has a radius of curvature 3 meter. If a bus is located 5 meter from this mirror, find the position, nature and size of the image. ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரஃப் ரே டயக்ராம் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் ஒன்று கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கான்வெக்ஸ் மிரர் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு கான்வெக்ஸ் மிரர் ட்ரா பண்ணி அதில் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் மிரர், போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். என்ன சொல்லியிருக்காங்க, an automobile has a radius of curvature 3 meter. அப்போ radius of curvature இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போல்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம், நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படி சொல்றோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். ஓகே, ஸோ பஸ் இஸ் லொக்கேட்டட் 5 மீட்டர். பஸ் அப்போ இங்கே ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும். ஸோ இது வந்து 5 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் ஆஸ் பர் ரே டயக்ராம். ஸோ இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும், போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் மிட்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் மிட்ல தான் என்ன பண்ணும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 3 மீட்டர் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும். ஸோ இதில் பாதி தானே ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், 1.5 மீட்டராக இருக்கும். கரெக்டா, ஸோ ஃபோக்கல் லென்த் 1.5 மீட்டராக இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 0 to 1.5 தான் என்ன பண்ணும் இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ரே டயக்ராம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, எந்த சம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ரே டயக்ராம், ஒரு ரஃப் ரே டயக்ராம், நீங்கள் அதை பர்ஃபெக்டாக ரேஸ்லாம் போட்டு வரேன்னு அவசியம் கிடையாது. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ், ஆப்ஜெக்ட் பொசிஷன், இமேஜ் பொசிஷன் வச்சு நீங்கள் அதை லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக இமேஜ் வந்து என்ன பண்ணும், இந்த கேப்பில் தான் இருக்கணும். பிக்கும் எஃப்க்கும் இடையில இந்த கேப்பில் தான் இருக்கும். இப்போ 0 to 1.5 தான் என்ன பண்ணும் இருக்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ இமேஜோட நேச்சர் கேட்டிருக்காங்க. இமேஜோட நேச்சர் என்னது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இட்ஸ் வர்ச்சுவல் டைரக்ட் இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, சைஸ் ஆஃப் த இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் என்ன பண்ணலை, இங்கே சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுக்கல. அப்போ நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ எஃப்ன்றது என்னது, r/2 தானே. அப்போ 3/2. ஸோ 1.5 மீட்டர் தான் என்னது நம்ம ஃபோக்கல் லென்த். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பஸ் லொக்கேட்டட் அப்படின்னா யூ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது 1.5 மீட்டர், 5 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோக்கல் லென்த் பாருங்களேன், கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் ரைட் சைடில் இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் 1.5 தான். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ பாசிட்டிவ் 1.5 மீட்டர். ஆனால் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாருங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் லைஸ் லெஃப்ட் சைட். ஸோ இட் இஸ் நெகட்டிவ் 5 மீட்டர். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கிவன் டேட்டா எழுதிட்டு சைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இதில் வி கண்டுபிடிக்கணும். பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேச்சர் கேட்டிருக்கிறாங்க. நேச்சர் ஆக்சுவலாக நம்ம இப்போவே கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஃபைனல் ரிசல்ட்டில் எழுதிருக்கோம். நேச்சர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் தி இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ப்ரொசீட் பண்ணிடலாம் வித் த மிரர் ஃபார்முலா. ஸோ சொல்யூஷன், மிரர் ஃபார்முலா என்னது, 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ இதுதான் நம்மளோட மிரர் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம v தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த யூவை இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ யூவை நம்ம ரைட் சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக மாற்றிடும். ஓகேவா, ஸோ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f minus 1/u. ஸோ இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f. எஃபோட வேல்யூ என்ன பண்ணும், 1.5 கண்டுபிடிச்சோம். அது பாசிட்டிவ் 1.5 தான், அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் 1/u, யூவோட வேல்யூ -5. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸை என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போயிடணும். மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணும், மேலே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறி. ஸோ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/1.5 + 1/5.
ஓகே. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் நம்பரா இருந்துச்சுன்னா, நீங்க எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணலாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்க இத வந்து ஒரு ஹோல் நம்பரா மாத்திப்போம். ஸோ இத ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு இன்டு 10ஆல மல்டிபிள் பண்ணா போதும். ஸோ டினாமினேட்டர் 10ஆல நீங்க மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா, நியூமரேட்டர் என்ன பண்ணும், இன்டு 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 10/15 + 1/5ன்னு கிடைக்கும். ஸோ 1/v = 10/15 + 1/5. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னது, 15 தான் எல்சிஎம். அப்போ 1/v = 15 நம்மளோட எல்சிஎம். ஸோ இத டினாமினேட்டர் 15 தான் இருக்கு, நோ இஷ்யூஸ். இதுல டினாமினேட்டர் 5 இருக்கு. அப்போ இத 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3ஆல மல்டிபிள் நமக்கு 15 கிடைச்சிரும். ஸோ டினாமினேட்டர் 3ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நியூமரேட்டரும் 3ஆல மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மேல ஃபர்ஸ்ட் இதுல 10 இருக்கு, ரெண்டாவதுல 3. ஸோ 10 + 3 கிடைக்கும். அப்போ 13/15 கிடைக்கும். ஸோ இங்க 1/v = 13/15. ஸோ 1/v = 13/15. அப்போ v = இது அப்படியே என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கல் எடுத்துலாம். v = 15/13. சரிங்களா? இதை நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். 113 is 13 அந்த ஃபார்முலா அந்த டேபிள் போட்டு என்ன பண்ணுவீங்க, கேன்சல் பண்ணீங்கன்னா we'll get 1.15. ஏன்னா 113 is 13 போட்டிங்கன்னா ரிமைனிங் 2 இருக்கும். சரிங்களா? ஸோ அதை இப்போ நம்ம 20 பாயிண்ட் வச்சோன்னா 20 ஆகும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் அதுவும் 113 is 13 தான். ஸோ ரிமைனிங் என்ன பண்ணும், 7 இருக்கும். அதை பாயிண்ட் வச்சிங்கன்னா 17 இருக்கும். அப்புறம் 513 அதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், 1.15 என்ன பண்ணும், கிடைக்கும். சரிங்களா? ஸோ 530. ஸோ v வந்து நமக்கு 1.15 மீட்டர். ஸோ இதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 1.5 மீட்டரோட கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இன்னும் நமக்கு வேல்யூ பாசிட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு, அதனால நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சைஸ் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக சைஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக சைஸ் கண்டுபிடிக்கிற நமக்கு ஆப்ஜெக்ட் சைஸ் தெரியணும், பட் ஆனால் ஆப்ஜெக்ட் சைஸ் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன் டேரெக்டாக நம்ம மேக்னிஃபிகேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்னிஃபிகேஷன் h' by h is equal to -v/u. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சு இமேஜ் வந்து எந்த ஃபேக்டரில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எழுதலாம். சரிங்களா? எவ்வளோ அதிகமாயிருக்குல எவ்வளோ கம்மியாயிருக்கு அப்படின்னு எழுதலாம். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, இமேஜ் வந்து டிமினிஷ்ட் இமேஜ் தான். ஸோ என்ன ஃபேக்டரில் அது கம்மியாயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ற நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ மேக்னிஃபிகேஷன் இப்போ h' இல்லை, h' ஆக்சுவலாக இல்லை, ஹச்சும் இல்லை. அப்போ நம்ம -v/u எடுத்துக்கலாம். ஸோ -v/u எடுத்தோம்னா வியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஃபார்முலாவில் மைனஸ் போட்டுக்கலாம். வியோட வேல்யூ 1.15. யூவோட வேல்யூ என்னது, -5. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த டெசிமல் என்ன பண்ணும், ஹோல் நம்பரை மாற்றிக்கலாம். ஸோ இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ இதை 100ஆல் மல்டிபிள், கீழே டினாமினேட்டர் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், m is equal to 115 divided by 500 கிடைக்கும். இது ஃபிஃப்த் டேபிளால் அடிச்சுக்கலாம். ஸோ இது 100, இது 2 5s are 10. ஸோ ரிமைனிங் ஒன் 15, 3 5s are 15. ஸோ 23/100 அப்போ 0.23. ஓகே. ஸோ இது மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் 0.23. அப்போ இமேஜ் ஹைட் வந்து ரெடியூசஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் 0.23. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, m என்னது, m is equal to h' by h. ஸோ அப்போ இட்ஸ் equal to 0.23. இதை எழுதணும் அப்படின்னா h' is equal to 0.23 of h. அதாவது இமேஜ் சைஸ் ரெடியூசஸ் இந்த ஃபேக்டர் ஆஃப் 0.23. இப்போ நம்ம h வேல்யூ இதில் இருந்தது கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டேரெக்டாக h' கிடச்சிடும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ h கொடுக்காத இடங்களில், h வந்து மென்ஷன் பண்ணாத இடங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டு இமேஜ் சைஸ் ரெடியூசஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் 0.23. இமேஜ் அதாவது அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ இதில் வந்து 0.23. ஸோ இமேஜ் சைஸ் ரெடியூசஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் 0.23 அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ரிசல்ட் எழுதிக்கலாம். ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா v வேல்யூ வந்து 1.15 மீட்டர். ஸோ h' வந்து இமேஜ் சைஸ் ரெடியூசஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் 0.23. ஃபேக்டர் ஆஃப் 0.23. ஸோ மொத்த நேச்சர் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ நேச்சர் என்னது, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ அது நம்மளோட நார்மல் அந்த டயக்ராமில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான்.
ஸோ ஒன்ஸ் அகைன் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேறு யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. டேக் கேர். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.